என்னைக்காவது விஜய் தன்னுடைய இல்லத்தையோ தான் சார்ந்த இடங்களையோ கொடுத்திருக்காரு மக்களுக்காக ஏதாவது செய்தி பார்த்திருக்கீங்களா? அந்த வழியில என்னுடைய அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள் இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்து தான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதியெல்லாம் அவர் கொடுக்கிறார். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை அந்த முறையை படிக்காத எந்த கணையனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஒரு 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்து கதையை கற்பனை செஞ்சு நடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நல்ல பழக்கம், அந்த பண்புக்கு நான் உங்களை தலைவணங்குறேன், உங்களை வாழ்த்துறேன். எனக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது ஒரு பற்றும் ஒரு பிரியமும் ஒரு பாசமும் உண்டு. அது ஏன்னா திரையுலகம் தோன்றி இந்த நாட்டிற்கு 75-80 ஆண்டுகள் ஆகுது. எங்கள்ல முதலா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது நீங்க தான். அதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனாக, என் மண்ணின் மகனாக நீங்க இருக்கிறதுனால நான் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது.